இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தற்காலிக ஏற்பாடுகள் தான் இதற்காக செய்யப்பட்டிருக்குன்னு அறிகின்றோம். இந்த நிலையில் இது தேசிய அளவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. நம்முடைய இதை பற்றி அலசுவதற்காக பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், இது வந்து ஒரு தேசிய அளவில் கவனிக்கப்படுற நிகழ்வு என்பதை தாண்டி ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இதனது சிக்னிஃபிகன்ஸா, இதனது முக்கியத்துவமா நீங்கள் முதல்ல பார்ப்பது என்ன? யுவர் வியூஸ் ஆன் தட் ஃபர்ஸ்ட். இல்லை, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 2014 மகாராஷ்டிரா, 2019 கேதார்நாத் உத்தராகண்ட் போயிருந்தார். இந்த முறை ஒரு தமிழ்நாட்டிற்கு கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்வதாக ஒரு நிகழ்ச்சி. இது தொடர்ந்து இதை அது ஒரு பெரிய ஒரு ஆன்மீக நிகழ்வாக பார்ப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் நத்திங் பட் அ பொலிட்டிக்கல் ஸ்பெக்டக்கிள். ஒரு தேர்தல் கடைசி கட்டத்தில் முடியும் தருவாயில் நாளை மறுநாள் கடைசி கட்ட தேர்தல் முடிவடைய இருக்குது. அதிலும் பிரதமர் போட்டியிடக்கூட வாரணாசி தொகுதி உட்பட 57 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அப்போ அந்த சூழலில் ஒரு தன்னை ஒரு பேசுபொருளாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஊடக மைய நீரோட்டத்தில் தான் ஒரு பேசுபொருளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கடைபிடிக்கக்கூடிய ஒரு அரசியல் யுக்தியாகத்தான் இது பெரிதாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் அவர்களுக்கு திரு மோடி அவர்களுக்கு தியானம் செய்வதற்கு உரிமை இருக்கிறதா, இல்லை உத்தராகண்ட் அவர் செல்லலாமா இல்லைன்றதுல அந்த கேள்விக்குள்ள யாருமே போகல. அதாவது அவருடைய தனிப்பட்ட உரிமை. நம் எல்லோரும் செல்வது போல அவரும் போகலாம். ஆனால் ஊடக வெளிச்சம் இந்த நாட்டில் அவர் உயர்ந்த தலைவர். அப்படி இருக்கிற நிலையில அவர் என்ன செய்தாலும், அவர் வீட்டில் இருந்தாலும் கூட அவர் என்ன செய்யறாருங்கிற ஒரு பேச்சு இருக்கும். நடந்து போனா செய்தி, நின்னா செய்தி. அப்படிங்கும் போது ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காகவே இது ஒரு அதீதமா விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயமா பார்க்க முடியும். அவர் வீட்டில் இருக்கிறத யாரு பேச போறது இல்லையே. அவர் வீட்டில் இருப்பதையோ இல்லை அவர் வேறு ஏதோ ஒரு இடத்திற்கு செல்வதையோ பேச போறது இல்லையே. இது ஒரு ஆன்மீக பயணம்னு சொல்லி ஒரு தியானம் செய்கிறேன்னு அந்த சென்ற முறை 2019 குறிப்பாக அவர் கேதார்நாத் குகையில் போய் ஒரு காவி உடை அணிந்து அந்த புகைப்படங்கள்லாம் வெளியிடப்பட்டு அது எவ்வாறு அரசியல் ரீதியாக பாஜகவால் பயன்படுத்தப்படுகிறதுன்றதான் இப்போ கேள்வி. இப்போ மோடி அவர்கள் தியானம் செய்வதலாமா கூடாமான்ற அப்படின்ற கேள்விக்குள்ளேயே போகல. அது அவருடைய தனிப்பட்ட வெறுப்பு, அவருக்கு உரிமை இருக்கிறது. யாரும் மாவட்ட ஆட்சியரும் கூட வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உரிமை தான் வருதுன்னு சொல்லியிருக்கிறார். இதுல அவர் பிரச்சாரம் பண்ண போறதில்லை, பேச போறதில்லை, கட்சியுடைய சின்னத்தை காட்ட போறதில்லை. அப்படிங்கும் போது அந்த வரம்புக்குள்ள இருக்கும் போது அது ஏன் ஒரு குற்றமாவோ தவறாகவோ பார்க்க முடியும்? இல்லை, இதே போல செயல்களை மித்தவர்கள் செய்தால் அந்த அந்த கன்செஷன்ஸோ இல்லை வித்தின் தி ஆம்பிட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. இல்ல இப்ப ராகுல் காந்தி ஒரு தியானம் செய்யறாரு, இல்ல அவர் ஒரு விபாசனம் செய்யறாரு, இல்ல வேற ஒரு நிகழ்வுக்கு போறாரு, பிரச்சாரம் பண்ணல அப்படின்னா அது அந்த உரிமை எதிர்க்கட்சிகளுக்கும் இருக்குல்ல. அது அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணலாம்ல இந்த விமர்சனம் செய்யறதுக்கு பதிலா. இல்லை, இது பிரச்சாரம் செய்யக்கூடாது. இது எப்படி அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்படுதுன்றதான் கேள்வி. இதை அவர் தியானம் செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. பிரதமர் அவர் வீட்டுக்குள்ள கூட தியானம் செய்யலாம். இல்லை, இப்போ நம்ம இந்த வேலையில் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ 5 மணி ஆயிடுச்சு, பிரச்சாரம் ஓய்கிறது. இதுக்கு இந்த 5 மணியை தாண்டி ஆயிற்று. 7ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடாது. ஆனால் மோடி அவர்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊடகங்களில் மைய நீரோட்டத்தில் அவர் தான் பேசுபொருளாக இருக்கிறான்றது அந்த மீடியா ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. நாளைக்கு செய்தித்தாள்கள் வரப்போகுது. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் எலிமினேட் ஆகுது இல்லையா. ராகுல் காந்தி பேசினது, ராகுல் காந்தி கலந்த நிகழ்வுகள் அதெல்லாமும் வரப்போகுது. எல்லாமே எப்படி வேணா பார்க்கலாம்ல. ஸோ எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்கலாம். அவங்களும் நினைத்திருந்தா அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம்ல. மறுக்கல. ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய பொறுப்பு இந்த ஒரு நாள் நிகழ்வு கூட இல்லை. நாளை மறுநாள் அவர் ஜூன் 1ஆம் தேதி தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் அது முடியக்கூடிய சூழலில் தான் ஏறக்குறைய 3 மணின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன செய்திப்படி பார்த்தா அது 3 மணி 3:30 மணிக்கு தான் அவர் முடிக்கிறார். அப்போ ஒரு 5 மணி நேரம் தியானம் செய்வது என்பது அந்த தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்தில் அந்த கேம்பெயின் செய்யக்கூடாது என்று தடை இருக்கக்கூடிய காலத்தில் MCC காலத்தில் நீங்கள் அந்த ஊடக வெளிச்சம் கிடைப்பதற்கு இல்லையா, அது ஒரு லெவல். 2019 கூட பிஜேபி ஆட்சி, எம்சிசி ஏற்கனவே 2014 யூபி ஆட்சி காலத்திலே அவர் செஞ்சிருக்காரு. மகாராஷ்டிராவுக்கு போயிருக்காரு. இல்ல, அந்த
நான் போவது நான் கேட்பது அன்று 2014 இதே வந்து கவரேஜ் அவருக்கு கிடைச்சதா, டிஸ்ப்ரப்போர்ஷனேட் டு ஹிஸ் பாப்புலாரிட்டி. அன்று வந்து மோடி இந்த அளவிற்கு வந்து ஒரு பிரபலமான ஒரு நபரா, இல்ல ஊடகங்கள் அன்னைக்கு அவர் தான் சார் பிரபலமான நபர், அதனால தான் சார் 2014 அந்த கட்சி பெரிய வெற்றி பெற்றது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற பிரபலத்தை விட இன்னைக்கு 2014 அவரோட பிரபலம்ங்கிறது அதிகம். இன்னைக்கு அது குறையுதுன்னு அனலைஸ் பண்றவங்க கூட இருக்காங்க. சோ இது வந்து 3 எலெக்ஷனா நடக்குது. நீங்க வந்து அவரோட பாப்புலாரிட்டி ரேட்டிங் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு இல்லன்னா இருக்கலாம், அதிகரிச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. அவருக்கு கிடைக்கக்கூடிய இல்ல அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அது you might disagree. There are two ways to get it. That's up to you. You are entitled to that opinion as so am I. நான் சொல்வது வந்து 2014 அவருடைய குஜராத் மாடல், அவர் முன்னிறுத்தக்கூடிய மாடல்ன்றது தான் வந்து பெரிய அளவிற்கு பேசப்பட்டது. மோடி என்ற தனிநபர் இன்று பாஜக மோடிக்கு கேரண்டி, மோடிக்கு பரிவார் என்று பேசப்பட்ட அளவிற்கு மோடிக்காக என்று பேச்சு வரல. அன்று வந்து குஜராத் மாடல் பாஜகவினுடைய மாற்று ஊழல் ஒழிப்பு அப்படின்றது தான் பிரதானப்படுத்தப்பட்டது. சரி, அதுக்குள்ள நம்ம போக விரும்ப வேண்டியதில்லை. இன்று நாம் பேசக்கூடியது அந்த பிரச்சாரம் செய்யக்கூடாத காலத்தில் இவர் இந்த ஊடக வெளிச்சத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த விஷயங்களை, இப்போ நீங்க இந்த தியானத்தை அவர் வேற எங்காவது அவர் அமைதியான முறையில் அவர் இல்லத்தில் கூட பண்ணலாமே, இல்லை ஏதோ எந்த ஒரு ஊடகங்களும் யாரும் இதை பற்றி இது பண்ணாதீங்க. நான் கேட்குறேன், சென்ற முறை அவர் தியானம் செஞ்சார், நீங்களே சொல்றீங்க, உத்தராகண்ட் போயிருந்தார் இல்லை கேதார்நாத்தில், அந்த புகைப்படத்தை எதுக்கு அவர் வெளியிடணும்? அவர் அமைதியான அவருடைய பிரைவேட் டைம் தானே. அதனால் ஒரு ஆதாயம் கிடைக்குது அரசியல் ரீதியாக, தேர்தலில் அதுவும் குறிப்பாக வந்து எலக்டோரல் கெயின் இருக்குது அப்படின்றதுனால அதை பயன்படுத்துகிறாங்க. அங்கே தான் பிரச்சனையாகுது. இவர் தியானம் செய்வதை யாரும் தடுக்கலை, இவர் சுற்றுப்பயணம் போவதை யாரும் தடுக்கலை, இவர் விவேகானந்தர் ராக் வர்றதை பற்றி சொல்லலை. ஆனால் இதை எப்படி வந்து தேர்தல் ஆதாயத்திற்காக பயன்படுது அப்படின்றது இவர் யாரும் வந்து இது செய்யவே கூடாதுன்றதை சொல்லலை. இந்த நேரம் and the intention வந்து அரசியலுக்காக ஒரு பயன்படுத்தப்படுது. இனி பேசாம பிரச்சாரம் பண்ற ஒரு யுக்தி அப்படிங்கிறீங்க, ரைட்? அதை தொடர்ந்து அலசுவோம். இன்னும் நம்ம காட்சிகளும் செய்திகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்த இருக்கிறார். அதற்கு பிறகு நம்ம திரையில பார்க்கிற விவேகானந்தர் பாறைக்கு சென்று தொடர்ந்து அவர் கிட்டத்தட்ட 45 மணி நேரம் தியானத்தில் இருக்க போகிறார். பன்னடுக்கு பாதுகாப்பில் விவேகானந்தர் பாறை கன்னியாகுமரி முழுமையும் வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.